பட் ஓகே, விராட் கோலி ஒரு கேட்ச் விட்டாரு. பட் ஸ்டில் டாப் 10 பெஸ்ட் கேச்சஸ்னு வந்ததுன்னா அந்த கேட்ச் டெஃபினட்டாக வந்து விச் வில் பி ஹைலி ரிவார்டட். பிகாஸ் ஆர்சிபி மாதிரி ஒரு லைனப்க்கு சின்னசாமி ஸ்டேடியமில் அந்த ஸ்கோர் பத்தாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ரேட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இஷான் கிஷனுக்கு நான் கொடுப்பேன். எஸ், கம்ப்ளீட்லி அக்ரீட். ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரிக் டாக்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்சிபி வாசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எந்த இடத்துல வந்து மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆச்சு, எந்த இடத்துல எந்த டீம் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு பிக் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கும் இஷான் கிஷனுக்கும். நீங்கள் என்ன ரீசன்னு கேட்கலாம். ரொம்ப நாளாக ரெண்டு பேருமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்குவாட்லேயே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருந்தாங்க, எங்கன்னா டொமஸ்டிக் லெவலில். ஆனால் போலிங் கலக்கிட்டார். அதாவது நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை வந்து அந்த கேமுக்காக கொடுக்குறோமோ அந்த கேம் வந்து நமக்கு திரும்ப கொடுப்போங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்கெஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபார் போத் ஆஃப் தெம். பிகாஸ் இஷான் கிஷன் வந்து டிசர்வ்டு கேப்டன்சி அண்ட் வந்து புவனேஸ்வர் குமார் இவ்வளோ வயசானாலும் அந்த ஆர்சிபியோட அட்டாக்கை லீட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். கலக்கிட்டு இருக்காருங்க லிட்ரலி. ஸோ எந்த விதத்தில் பிளான் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். ரெண்டு பேருமே டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவுக்கு வந்து டை பேட்ல ஹிட் பண்ணுறது தான் அவங்க பிளானே. ஸோ அதில் வந்து கன்சிஸ்டண்டாக அடிச்சுட்டு இருந்தார் புவனேஸ்வர் குமார். ஈவன் அதில் 2 வைட்ஸ் கூட போட்டார் லெக் சைடில். பட் ஸ்டில் அதை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுனால தென் அதே ஓவர்லேயே வந்து டிராவிஸ் ஹெட்டும் அவுட் ஆயிட்டார். புவனேஸ்வர் குமார் இந்த பக்கம் கொடுக்குற ப்ரெஷரில் அந்த பக்கம் ஜாக்கப் டஃபி 2 பேரும் ஒரே ஓவர்லேயே எடுத்துட்டாருங்க. 4 overs கண்டினியூஸாக ஆன் ஸ்ட்ரெச்சில் போட்டார். ஸோ இவங்க ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பிளான்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஜாக்கப் டஃபி அண்ட் புவனேஸ்வர் குமார் deserves a standing ovation seriously, because அந்த மாதிரி ஒரு லைன் அப் வச்சிருக்கும் போது ஆர்சிபிக்கு செம்மையாக விளையாடி கொடுத்துருக்காரு. புவனேஸ்வர் குமாரும் செம்மையாக விளையாடி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்து டஃபி வந்து 4 overs 22 runsல முடிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபி வந்து சீல் பண்ணிட்டாங்க கேம். இஷான் கிஷனும் கிளாசனும் வந்து கிட்டத்தட்ட 97 runs பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரொம்ப க்ரூஷியல் பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க மேட்சை. அட் த சேம் டைம் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினார். ரொம்ப ரிஸ்கே எடுக்காமல் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். தன்னோட கட்டை பிளேஸ் பண்ண விதம், கிளாசன் வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடின விதம் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அழகாக எடுத்துகிட்டு போனாங்க மேட்சை. பட் ஐபிஎல்னா கான்ட்ரவர்சி இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ கிளாசனோட விக்கெட் வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் கான்ட்ரவர்சி. பிகாஸ் நான் வந்து மேட்ச் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்க்கும்போதே வந்து அந்த கிங்ஃபிஷர் பவுண்டரி ஷோ வந்து நகர்ந்தா மாதிரி தான் இருந்தது ஃபில் ஷாட் பிடிச்ச கேட்ச்ல. பட் அம்பையர்ஸ் எப்படி அவுட் கொடுத்தாங்கன்னு டெஃபினட்டா தெரியல. மேபி கிளாசனும் இஷான் கிஷனும் இருந்தா மேட்சோட ஸ்கோரை இன்னும் டீப்பா எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஓகே, ஸோ கிளாசன் விக்கெட் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்கித் வர்மா சச் அ பியூட்டிஃபுல் ஃபைண்டுங்க. செம்மாட்டானார். ஷெப்பர்ட் அடிச்ச சிக்ஸஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல் ஷாட்ஸ். பட் ஓகே, விராட் கோலி ஒரு கேட்ச் விட்டாரு. பட் ஸ்டில் அவர் அடிச்ச அடி வந்து 43 ரன் வந்து பியூட்டிஃபுல் நாக். ஹி டிசர்வ்ஸ் a much better applause. At the same time இஷான் கிஷனோட கேட்ச் ஃபில் சால்ட் லிட்ரலி பார்த்தா இந்த டோர்னமெண்ட்ல வந்து டாப் 10 பெஸ்ட் கேச்சஸ்னு வந்ததுன்னா அந்த கேட்ச் டெஃபினட்டா வந்து விச் வில் பி ஹைலி ரிவார்டட். பிகாஸ் சச் அ பியூட்டிஃபுல் கேட்ச். ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்வீப்பர் கவர்ஸ்ல நின்றுட்டு இருந்தாரு. இஷான் கிஷன் வந்து நல்ல ஆங்கிள் ஆடினார். விச் இஸ் வந்து பாயிண்ட்டுக்கும் ஸ்வீப்பர் கவர்ஸ் கிட்டத்தட்ட நடுவில் போற மாதிரி. பட் இவர் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பண்ணிட்டு அந்த ஃபுல் டைவ்ல கேட்ச் எடுத்தது வந்து பியூட்டிஃபுல். எஸ்ஆர்ஹெச்சோட இன்னிங்ஸ் முடியுது. க்ளோஸ் டு 201 எடுத்தாங்க. விச் இஸ் ஆர்சிபி மாதிரி ஒரு லைன் அப்க்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல அந்த ஸ்கோர் பத்தாது. ஸ்டில் உள்ள போனாங்க. சால்ட்டை சீக்கிரமா எடுத்தாங்க. பட் ஆனா தேவ்தத் படிக்கல் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க. அவர் ஆடின இன்னிங்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எஸ்ஆர்ஹெச்சோட பாடி லாங்குவேஜ் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா, கேப்டன் இஷான் கிஷன் 2 பைஸ் விடுறாருங்க. அப்படி டவுன் ஆயிடுச்சு. பேட் கமெண்ட்ஸ் இல்லாதது இந்த மாதிரி விஷயத்துல நல்லா தெரிஞ்சது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைட எப்படி வந்து ஒரு மனுஷன் நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அவங்க கிட்ட ஒரு பெஸ்ட்டை கொண்டு வந்தாரு. அது ஒரு சைடு. பட் இஷான் கிஷனால எனக்கு தெரிஞ்சு அந்த பிரஷரை ஃபீல்டிங்ல தாங்க முடியலையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் கிளாசன் உள்ள வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. போலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த ரொட்டேஷன் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் தேவ்தத் படிக்கல் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வந்ததெல்லாம் வந்து நிஜமா அது எனக்கு ஒரு கரெக்டான மூவ் மாதிரி தெரியல. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வரும்போதே எனக்கு தெரிஞ்சது தேவ்தத் படிக்கல் இந்த ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் பாலே அடிப்பாருன்னு கரெக்டாக அடிச்சாரு. ஸோ தேவ்தத் படிக்கல் என்ன பண்ணிட்டாருன்னா, லிட்ரலி எஸ்ஆர்ஹெச்சோட பாடி லாங்குவேஜ் டோட்டலாக டவுன் பண்ணி விட்டாரு. ஆப்வியஸாக விராட் கோலி இந்த சைடில் இருக்கும்போது விராட் கோலியோட ஒரு ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் அட் இட்ஸ் பீக். செம்ம ஆட்டம் ஆனாருங்க.
அவரோட கேம் வந்து ரொம்ப ஈஸியாக ஆடிட்டு இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கல, ரொம்ப ஃபீலே பண்ணல, ஜாலியாக ஆட்டு போயிட்டேன்ட்டாரு. ஸோ சச் அ எக்ஸலன்ட் நாக் ஃப்ரம் விராட் கோலி. அண்ட் ரஜத் பட்டிடர் கேட்கவே வேணாம், கரெக்டாக அவர் வரும்போது ஸ்பின்னர்ஸ் வேற இருந்தாங்க, அடிச்சு நவுத்திட்டாரு. சூப்பர் நாக். ஓவரால் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. எஸ், கம்ப்ளீட்லி அக்ரீட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ரேட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இஷான் கிஷனுக்கு நான் கொடுப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பிளேல 3 விக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு கேப்டனா அந்த ப்ரெஷர் எடுத்து ஆடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வித்தவுட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் அடி வாங்காம ஆடினதுக்கு. ஸோ இஷான் கிஷன் மை ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா விராட் கோலி. ஏன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா, நீங்க அதோட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ஸே வந்து தேவ்தத் படிக்கல வச்சிருக்காரு, படிட்டர் வச்சிருக்காரு. ஆனால் விராட் கோலி இந்த பக்கம் நிற்கிற தைரியத்திலே அவங்க அங்கே அடிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால ஐ ரேட் விராட் கோலிஸ் இன்னிங்ஸ் as the second. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல நான் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா தேவ்தத் படிக்கல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் அடிக்கிறது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட்டோட கான்ஃபிடன்ஸை உடச்சு தூக்கி போட்டார். எனக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, லிட்டரலி இவங்க 60 to 70 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அப்பவே எனக்கு வந்து ஆர்சிபி சைட்ல மேட்ச் சீல்டுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட ஃபைட்டே கொடுக்கல சார். அது என்ன ரீசன்னால, மேபி அந்த கேப்டன்சி லேக்கிங்கா இல்லை இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லை என்ன, எனக்கு சீரியஸா புரியல. இல்லை பேட் கமின்ஸோடைய ஒரு லெவல் ஆஃப் திங்கிங் இங்கே வரலையா? பட் ஆப்வியஸாக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு அப்படி தோணுச்சு. பிகாஸ் சீக்கிரமாக எஸ்ஆர்ஹெச் கிவ் அப் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் ஆர் தீஸ் பீப்பிள். உங்களுக்கு யார் எந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது, எந்த சைடில் மேட்ச் மாறிச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். டேக் கேர்.